அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கும் அந்த ஏகனுக்கே எல்லா புகழும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாக அத்தகைய அன்பாளனின் கருணையும் தீரா பெரும் காதலும் அன்னலாரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக நன்மை எதிர்பார்த்தவர்களாக இந்த ரமலான் மாதத்தில் இறுதி பத்தில் நீங்கள் லைலத்துல் கத்ர் 1000 மாதத்திற்கும் விட சிறப்புமிக்க ஓர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதை நபிகளார் சொன்ன அடிப்படையில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக இங்கே சபையமைத்திருக்கும் அந்த இரவை ஆவலோடும் ஆர்வத்தோடும் தேடுவதற்கு இங்கே ஒன்று குழுப்பியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகில் எண்ணற்ற படைப்புகளை இறைவன் படைத்திருந்தாலும் மனித படைப்பை இறைவன் மிகுதியாக மிகைத்து பேசுகிறான். அது அறிவு சார்ந்த விஷயத்தினாலும் உடல் அமைப்பு சார்ந்த விஷயத்தினாலும் அவனுடைய அங்க புலன்கள் எதாக இருந்தாலும் ஒரு மனிதன் தான் மற்ற படைப்பினத்தை விட மிக சிறந்தவன் என்பதை இறைவன் தன்னுடைய மறையிலேயே முன்மொழிவதை பார்க்கிறோம். மனித படைப்பு என்பவர்கள் மற்ற படைப்பினத்தை விட அதீத சிறப்பு மிக்கவர்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவ்வளோ சிறப்புமிக்க மனித வர்க்கத்தை இறைவன் இந்த உலகத்தில் படைத்ததற்கான நோக்கத்தையும் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் மனிதர்களை ஏன் நாம் அனுப்பினோம், எதற்காக வாழ்வை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம், மௌத்தை ஏன் கொடுத்தோம், உலகத்தை துன்யாவை ஏன் உங்களுக்கு படைச்சோம்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அந்த நோக்கத்தை புரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, எதை நோக்கி எதை அடிப்படையாக வைத்து தன்னுடைய செயல்களை அமைத்து கொள்கிறாங்கன்னு பார்த்தோம்னா தன்னுடைய மனோ இச்சையை அடிப்படையாக வைத்து தான் மனம் எதை நோக்கி போகிறதோ அதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துவதை பார்க்கிறோம். என் மனசு என்ன சொல்றதோ அது மார்க்கத்துக்கு முரணானதாக ஹராமானதாக இருந்தாலும் என் மனசு ஒன்று சொல்லிருச்சா, என் விருப்பம் ஒன்று சொல்லிருச்சா, அதை நான் செய்தே தீருவேன். வட்டி ஹராம்னு சொல்லுது, வெக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, வியாபாரத்தில் மோசடி இருக்கக்கூடாது, இன்ன பிற தீய காரியத்தில் விழக்கூடாது, இருப்பினும் என் மனமிலே ஏவிவிட்டால் அதை நான் செய்து விடுவேன் என்கிற மனோ இச்சையை பின்பற்றி தான் உள்ளம் எதை சொல்லுகிறதோ அதை பின்பற்றித்தான் ஏராளமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன ஒரு சித்தார்த்தத்தையும் அடிப்படையும் வைக்கிறார்கள், மை ரூல்ஸ் மை லைஃப். இது என் வாழ்க்கை, நான் தான் இதில் ரூல்ஸ் போட முடியும், வேறு யாரும் போட முடியாது, நான் எப்படி வேணால் வாழ்ந்துப்பேன், எந்த முறையில் வேணாலும் வாழ்ந்துப்பேன், யாரும் என்னை கட்டுக்குள் வைக்க முடியாது, கட்டி போட முடியாது என்கிற நிலையில்தான் ஏராளமான இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகள் இதை போதிக்கிறது. ஆனால் இறைவன் தன்னுடைய போக்குக்கு தன்னுடைய இஷ்டத்திற்கு இந்த உலகத்தில் வாழுவதற்காக மனிதர்களை படைத்தானா, அதற்காக தன்னுடைய மனித அடியாறுகளை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பினானா என்று பார்த்தோம்னா ஒரு காலமும் அவ்வாறல்ல. இறைவன் தன்னுடைய திருமறையில் அழகிய முறையில் கூறுகிறான், இந்த உலகத்தில் மனிதனை படைத்ததற்கான காரணம் என்ன, அல்லது ஹலக்கல் மவுத், மரணத்தை படைத்தோம், ஹயாத், வாழ்வை படைத்தோம். எதற்காக படைத்தோம் என்றால் லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் சிறந்த அமல்களை நல்ல செயல்பாடுகளை யார் செய்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான், உங்களை பரிசித்து பார்ப்பதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தை படைத்து உனக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் இந்த ஒரு வாழ்க்கையில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் எப்படி நம்முடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை கிடைக்கிறோம், ஒரே ரெண்டே விஷயம்தான், துன்யா ஆகிரா. இந்த துன்யா ஆகிரா என்கிற நடுப்பட்ட ஒரு நிலையில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால்
துன்யா என்கிற ஒரு சாயலில், வாடையில், ஆசை மோகத்தில் சாய்ந்து விட்டோமையானால் நாளை ஆகிரா என்கிற பெரும் ஒரு கூலி சுவனம் கிடைக்காமல் போகிவிடும். மிகப்பெரிய அடி உளுந்த நபர்களாக மாறிவிடுவோம். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலையை பாருங்க. துனியாவின் பக்கம் என்னென்ன மோகமெல்லாம் இருக்கிறதோ, என்னென்ன ஆசாபாசங்கள், ஆசை வார்த்தைகள், ஆசை செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறதோ, அதன் பக்கம் இன்றைக்கு வீழுகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ நாம் எதற்கு படைக்கப்பட்டோம்? வணங்குவதற்காக படைக்கப்பட்டோம், துதிப்பதற்காக படைக்கப்பட்டோம் என்கிற நோக்கத்தை அறவே மறந்துவிட்டு இன்ன பிற எல்லா தீயத்திற்கும் ஈடுபடுகிறோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இப்படி நம்முடைய நோக்கத்தை எல்லாம் மறந்து எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம், ஏன் நாம் வாழுகிறோம், ஏன் மரணம் இருக்கிறது, ஏன் வாழ்வு இருக்குது என்கிற இந்த நோக்கத்தை மறந்து நாம் செயல்படுவதற்கான காரணம் இறைவனுடைய தண்டனையை நாம் மறந்திருக்கிறோம். இறைவனுடைய தண்டனையை நாம் நினைவில் வைத்திருப்பதில்லை. அவனுடைய கோபத்தை குறித்து சிந்திப்பது கிடையாத ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இறைவனுடைய கோபத்தை குறித்து நம்ம நினைச்சு பார்க்கல, அதை நம்ம சிந்திச்சு இன்னைக்கு பார்க்கல. இறைவன் அவ்வளோ கோபம் உடையவனாக இருக்கிறான். இறைவனுடைய ஒரு புறத்தை நாம் நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம், நிறைய பயானுகளில் செவில்லாழ்த்திருப்போம். இறைவன் யார்? அவன் என்ன, எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான் ரஹீம், கருணையாளன், அன்பாளன், மிகைத்த தன்னுடைய அடியான் மீது காதல் கொண்டவன் என்றெல்லாம் நிறைய உரைகளில் கேட்டிருப்போம், செவிமடுத்திருப்போம். உண்மைதான். யார் இல்லைன்னா அவ்வளோ அன்பு மிக்கவன், பாசமிக்கவன், அழகிய தன்னுடைய அடியார்கள் மீது குணமிக்கவன் தான் இறைவன். அப்படி பாசமிக்க அதே இறைவனுடைய மறுபுறத்தை பார்த்தோமா, இன்னொரு புறம் என்னவாக இருக்கிறது? அதே இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் வல்லாஹு ஷதீதுல் இகாப், தண்டிப்பதில் இறைவன் மிக கடினமானவன். வாசகத்தை கவனிக்கணும். தண்டிப்பதில் இறைவன் மிக கடினமானவன். இவன் அடிப்பான்னு சொல்றதுக்கும், இவன் அடிச்சாதான் நீங்க 2 நாள் எந்திரிக்கவே மாட்டப்பா, காலு கையெல்லாம் உடஞ்சிருன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் என்பவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், தண்டனை படுபயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த வாசகத்தை ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லலை. வல்லாஹு ஷதீதுல் இகாப் என்கிற வாசகத்தை திருமறை குரானில் அல்லாஹ் நிறைய இடங்களிலே சொல்வதை பார்க்கிறோம். இப்போ இவ்வளோ தண்டனை கொடுக்கக்கூடியவனாகத்தான் இறைவன் இருக்கிறான். இன்னைக்கு சாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து பாருங்க, நமக்கு மத்தியில் எடுத்து பாருங்க. வாப்பா இருக்கிறாரு, பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, நான் கடைக்கு போயிட்டு வாடா, பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வாடாங்கிறாரு. போயிட்டு வாடான்னு சொல்லும் போது கொஞ்சம் பிள்ளை அசட்டையாக இருக்கிறான், செய்யாமல் இருக்கிறான், வாப்பாவை கண்டுக்காமல் இருக்கிறான்னா என்ன பண்ணுவார்? எவ்வளோ கோபம் வரும்! எந்த அளவிற்கு அவருக்கு கோபம் தலைக்கு ஏறும். கழுத்தை காட்டி உனக்கு கொடுத்தேன்டா, போக மாட்டியா, சொல்றதை கேட்க மாட்டேன் என்று சொல்லி அவ்வளோ கோபம் வரும். காரணம் என்ன? இல்லை, பெத்த பிள்ளையே என்ன மதிக்காதா, என் பிள்ளையை மதிக்கலன்னா வேற யாரும் மதிப்பானுங்கிற கோபம் வரும்ல. சொல்ற பேச்சை கேட்கலன்னா அந்த அளவிற்கு கோபம் கடுமையாக வரும். யதார்த்தம் இதுதான். அப்போ நமக்கு மத்தியிலேயே கோபம் இப்படி வருது என்றால், சொல் பேச்சை கேட்கவில்லை என்றால் இவ்வளோ கோபம் வருது என்றால், இறைவனுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு இப்படி என்றால், படைத்த இறைவனுக்கு, சர்வதிகாரம் படைத்த வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க இறைவனுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ கோபம் இருக்கும்! உன உலகத்திலேயே அனுப்பிச்சேன், பாட்டு பாடுறதுக்கு அமிச்சனா, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அமிச்சனா, வட்டி வாங்குறதுக்கு அமிச்சனா, தொழாமல் இருப்பதற்கு அமைச்சனா, கேவலமான செயலில் ஈடுபடுவதற்கு அமைச்சனா, வெட்டி கதைகள் பேசுவதற்கு அமைச்சனா? எதுக்கு இந்த உலகத்தில் உன்னை அனுப்பிச்சேன்? வணங்குவதற்காக. நல்ல அமலை செய்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை மோகத்தை தளித்துவிட்டு மறுமை வாழ்க்கைக்காக முன்னேறி வருகிறாயா என்று உன்னை சோதிப்பதற்காக படைத்தால், அப்படியே நோக்கத்தை மறந்து செயல்படுகிறாயா என்று இறைவனுக்கு கோபம் வராதே? இறைவன் தண்டிக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான்? நிச்சயம் இருக்கிறான். அவனுடைய தண்டனையை ஒரு காலமும் நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவனுடைய கோபத்திற்கு நாம் ஒருபொழுதும் ஆளாகிவிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். இறைவனுடைய கோபத்திற்கு ஒரு பொழுதும் நாம் ஆளாகிவிடக்கூடாது. அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. எந்த அளவிற்கு இறைவனுடைய கோபத்தை குறித்து நாம் நேரமும் ஒவ்வொரு சூழலிலும் இறைவனிடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இதன் மூலியமாக பிரார்த்தனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய கோபத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற நம்முடைய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம தொழுகையில் நிற்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்தியா ஓதுகிறோமே, அல்ஹம்து சூரா. இந்த அல்ஹம்து சூராவில் என்ன வாசகத்தின் அடிப்படையில் நாம் கேட்கிறோம்? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி வத்தாதீன். இறைவா, நேரிய பாதை எனக்கு கொடு. அந்த நேரிய பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? நீ யார் மீது கோபித்தாயோ, உன்னுடைய கோப பார்வை யார் மீது விழுந்ததோ அவர்களுடைய வழி அல்லாத யாரெல்லாம் வழிகட்டார்களோ,
அவர்களுடைய வழி அல்லாத ஒரு அழகிய நேரிய பாதை எனக்கு கொடு என்று தானே கேட்குறோம். அப்படி தானே இன்னைக்கு எல்லா தொழுகையிலையுமே அல்ஹம்து சூறால் அர்த்தம் என்ன? யார் மீது உன் கோபம் பட்டதோ, எவர்கள் மீது உன் கோபத்திற்கானார்களோ அவர்களுடைய வழி எனக்கு காமிச்சிடாத நேரிய பாதையை காட்டுதுன்னு சொல்கிறோம். காரணம் என்ன? இறைவனுடைய கோபம் என்பது மிக கடினமானது, மிகுதியான தண்டனை படைத்தது என்பதை ஒருபொழுதும் ஒரு காலமும் நாம் மறந்துவிடவே கூடாது. அப்போ இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. அப்படி கோபத்திற்கு ஆளான நபர் யார்? இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் சூழ்ச்சி ஏற்படுத்தி கவிக்கக்கூடிய வேலையை பார்க்கின்ற ஷைத்தான். ஆதமுக்கு கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னான், கட்டுப்பட மாட்டேன் என்று வஸ்தக்பர பெருமை அடித்தான், அகபாவம் கொண்டான், கர்வம் கொண்டான். எனவே கெட்டவனிலிருந்து அநியாயக்காரரிலிருந்து ஒருவனாக மாறி விட்டான் சைத்தான். நகரத்தில் போடும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், இறைவா ஒரு வாய்ப்பு கொடு, உலகத்துக்கு போய் இவன் அடியாரெல்லாம் என்ன மாதிரி கெடுத்துட்டு வந்துடுறேன்னு ஒரு வாய்ப்பு கேட்குறான். அல்லாஹ்வும் என்ன செய்கிறான்? ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். அதன் மூலியமாக மறுமை நாள் வரையும் அவனுக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இந்த கோபத்தில் ஒருவன் தள்ளப்பட்டு சைத்தான் இருக்கிறானே, அவன் நிலைமை என்ன? நிரந்தர நரகவாசியாக, இழிவடைந்தவனாக, அநியாயக்காரன் ஒருவனாக ஆகிவிட்டான். இதுதான் இறைவனுடைய கோபப்பார்வை ஒருவன் மீது விழுந்து விட்டால், இறைவனுடைய கோபம் ஒரு மீது தெளிந்து விட்டால் இந்த நிலைமைத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்குது இறைவனுடைய கோபமும் அதில் ஏற்படக்கூடிய அவன் தரக்கூடிய தண்டனை என்பதும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஆழமா. இன்னைக்கு பார்க்கிறோம், இறைவனை நாம் அவனுடைய கோபத்தை தூண்டுகின்ற வண்ணமாக பல செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. இறைவனுக்கு நன்றி செலுத்துவது. ஷாக்கிரூன், நன்றி உடையவர்களாக இருக்க மாட்டுகிறோம், நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான்ல, இன் ஷகர்த்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் ல உஸிதனக்கும் ல உஸிதன்னக்கும், உங்களுக்கு நான் இந்த அருளை அதிகப்படுத்தி கொடுப்பேன். வல இன் கஃபர்த்தும், இல்லை நன்றிலாம் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுத்து விட்டீர்களே ஆனால், இன்ன அதாபி, என்னுடைய வேதனை என்பதும் ஷதீத், மிக கடுமையானதாக இருக்கும்ன்றான்லாம். அப்படி நீங்கள் நன்றி செலுத்தலை, நன்றி செலுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா என்னுடைய வேதனை என்பது மிக கடினமானதாக இருக்கும் என்ற இறைவனுடைய எச்சரிக்கையை இங்கே நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ விஷயத்தை இன்னைக்கு நம்ம சூழ்ந்துகிட்டு இருக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய உடம்பிலேயே எத்தனையோ விஷயங்களை நாம் ஏந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருளாக மிகப்பெரிய ஒரு அருள். ஒருவருக்கு கால் இல்லாமல், கண் இல்லாமல், கை இல்லாமல், இன்ன பிற உடல் பாகங்கள் சிதைந்த நிலையில் இருக்க இறைவனுடைய மிக பெரும் ஒரு அருளால் முழு உடலையும் இறைவன் கொடுத்து சீரமைத்து செம்மையாக்கி நம்மை செதுக்கி படைத்திருக்கிறான் இறைவன். இதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்தித்தோமா? நன்றி செலுத்தினோமா? நன்றி விசுவாசம் உடையவர்களாக இருந்தோமா? அப்படி இருப்பதில்லையே. எத்தனையோ நபர்கள், எத்தனையோ வீடுகளில் இன்றைக்கு பசி பட்டினியால் மண்ணை சாப்பிட்றாங்க, மண்ணை சாப்பிட்றாங்க. பசி அடக்க வேண்டும், பசி குடமையின் மூலியமாக மண்ணே எடுத்து திங்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது. நம்ம எப்படி, நம்ம நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஒரு அருளால் நமக்கு அடுத்த வேளை உணவு என்ன என்று சிந்திக்கும் வண்ணம், அதை முன்கூட்டியே தயாரிக்கும் வண்ணம் இறைவனுடைய மிகப்பெரும் ஒரு அருளால் இறைவன் நமக்கு அந்த பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நன்றி செலுத்தணும் இறைவனுக்கு. ஆனால் நம்மளுடைய நிலைமையும், இன்ன பிற மக்கள் நமக்கு கண்ணுக்கு நேராக இருக்கிறார்கள். சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, சகர் வைக்கணும்னா அதுக்கு சகர் சரியான முறையில் இல்லை. நீங்கள் நம்மளை பார்த்தோம்னா பறக்கிறது, தாவறது, ஊறுறது, நடக்கிறது எல்லாம் சாப்பிடுவோம். இறைவனுடைய அருள் அது. ஆனால் மற்ற மக்களுக்கு பார்க்கிறோம், இஃப்தாருக்கு உணவு இல்லை, சகருக்கு உணவு இல்லை, இந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இறைவனுக்கு நன்றி செலுத்துறது ஒரு வாட்டியும் மறந்துட மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாலஸ்தீன் மக்கள் எடுத்து பாருங்க. ஆனால் இன்னைக்கு இறைவன் விதவிதமாக, ரகரகமாக, அறுசுவையோடு உணவுகளை நமக்கு வழங்கியிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அழகிய முறையில் நம்மளை சிலாகித்து சிறப்பித்து வைத்திருக்கிறான். இருப்பினும் இறைவா, எனக்கு உணவு வழங்கினாயே, என்னுடைய எல்லா உடல் அமைப்புகளையும் சீரமைத்தாயே, உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பெரிய கடினம்னா இல்லைங்க, பெரிய கஷ்டம்னா கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லுவது நமக்கு கடினமா? மிகப்பெரிய ஒரு பாறாங்களை தூக்கி வீசுறதா? இல்லையே. நம்மளுடைய வணக்க வழிபாடுக்கு பிறகாக பிரார்த்தனையில் இறைவனை நன்றி செலுத்த போகிறோம், இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்க போகிறோம். ஆனால் இந்த விஷயத்தை மறந்துடுறோம். ஏன்? காரியம் முடிஞ்சிருச்சா, என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சா, அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்கிற ஒரு சூழலுக்கு நாம் மாறிவிடுவது பார்க்கிறோம். ஆனால் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால் இறைவனுடைய வேதனை மிக கடுமையானது என்பதை இறைவன் சொல்லுகிறான். அவனுடைய வேதனை இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ கடுமையானதாக இருக்கும் என்பது பல வசனத்தில் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதுக்கு ஒரு உதாரணமாக சில விஷயத்தை பாருங்கள்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 34வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் சபாவாசிகளை பற்றி பேசுகிறார். யார் இந்த சபாவாசிகள் என்றால், சில கோத்திரத்தார்களை குறித்து இறைவன் அப்படியே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறான். அப்படி வரும்பொழுது இறைவன் அவர்களுடைய சிறப்பையும் அவர்களை சிறப்பிமித்து நிறைய அருள் வளம் கொடுத்து அழகிய ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு அழகிய வாழ்க்கையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், ஜன்னத்தானி அணி யமீன் அணி ஷிமால், அவர்களுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் தோட்டங்கள் இருக்கும். அழகிய முறையில் நல்லா செழிப்பாக நல்ல ஒரு வளத்தோடு தோட்டங்கள் என்பது இருக்கும். அந்த தோட்டங்களை நாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். குழுமின் ரிஸ்க் ரொப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய இந்த ரிஸ்கில் இருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். வஷ்குரலகு, அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லியிருந்தோம். பத்லத்தன் தபியத், இது மிக ஒரு சிறந்த ஒரு கிராமமாக ஊராக இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லுகிறான். இப்போ இவ்வளோ ஒரு அழகிய ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுத்திருந்தும் இறைவனுக்கு நன்றி செலுத்தலை. எப்பாற்பட்ட ஒரு நிலை! 2 தோட்டம் சாதாரணமாக கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கணும் வைங்க, நேரிய பாதையில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு, வலதுபுறம் இடதுபுறம் 2 சைடும் அழகிய தோட்டம். அதில் கனி வளம் இருக்கிறது, பழ வளம் இருக்கிறது, காய்கறி வளம் இருக்கிறது, இப்படி தேவையான சகல வசதிகள் இருக்கிறது. இருப்பினும் அந்த மக்கள் நன்றி செலுத்தவில்லை, இறைவனுக்கு நன்றி காட்டவில்லை. எனவே இறைவனுடைய வேதனை அந்த இடத்துல நிகழ்த்தப்பட்டது. இறைவனுடைய கோப பார்வை அவர்கள் மீது விழப்பட்டது. எப்படி என்றால், ஒரு வெள்ளத்தை இறைவன் அனுப்புகிறான். ஒரு வெள்ளத்தை அனுப்பி அப்படியே அந்த தோட்டத்தை தரைமட்டமாக இறைவன் ஆக்குகிறான். தரைமட்டமாக ஆக்கினது பிறகு திரும்ப 2 தோட்டத்தை இறைவன் எழுப்புகிறான். திரும்ப 2 தோட்டத்தை எழுப்புகிறான். அப்படி எழுப்பும் பொழுது அந்த தோட்டத்தில் ஏராளமான விளைச்சல்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் விளைச்சல்கள் எப்படி இருக்குதுன்னா புளிப்பாக இருக்குது. அது இருக்கக்கூடிய இனிப்பாக இருக்கிறதுலாம் புளிப்பாக இருக்குது, புளிப்பாக இருக்கிறதுனா கசப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சோதனையை இறைவனுடைய கோப பார்வையின் மூலியமாக இறைவன் இப்படி கொடுத்து விட்டான். இப்படி கொடுத்ததின் மூலியமாக அவருடைய நிலைமையை அவங்க உணர்றாங்க. நன்றி செலுத்தலை, நன்றி செலுத்தாதன் மூலியமாக இறைவனுடைய பார்வை நம் மீது இப்படி விழுந்து விட்டது என்று கவலை கொண்டார்கள். இப்படி ஏராளமான உதாரணங்களை நம்ம எடுக்கலாம். இறைவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா இறைவனுடைய தண்டனை மிகுதியானது, இறைவனுடைய தண்டனை மிக கடுமையானது. இறைவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் இறைவன் தன்னுடைய கட்டுப்படாதவர்கள், தான் சொல் பேச்சை கேட்காதவர்கள், தனக்கு இணங்க மார்க்கத்தை இணைந்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தாததற்காக நரகம் என்கிற ஒரு படுகொலியை இறைவன் தயாரித்து வைத்திருக்கிறான். நரகம் என்ற மிகப்பெரிய ஒரு வேதனையை இறைவன் தயாரித்து வைத்திருக்கிறான். இது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் கிடையாது, தலைப்பு கிடையாது. இது இந்த நரகங்கன்னு ஒன்று இருக்குது. இறைவன் நிறைய இடங்களில் சொன்னோம்ல முன்னாடியே, இறைவனுடைய வேதனை ஷதீத், மிக கடுமை, மிக மோசமாக இருக்கும், அநியாயமாக அதிகமான முறையில் வேதனைகள் கடுமையாக இருக்கும் என்று சொன்னோமே. அந்த கடுமையான வேதனை எல்லாம் நரகத்தில் பார்ப்போம். நரகத்தில் அவனுடைய வேதனை எப்படி இருக்குது என்பதை நாம் கூறுவோம். அந்த அளவிற்கு வேதனை ரொம்ப மிகுதியானதாக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனுக்கு கட்டுப்படாமல் இறைவன் சொன்ன நோக்கத்தையும் அவன் நமக்கு போதித்த நோக்கத்தையும் மறந்து வாழ்ந்தோமையானால் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாவோம். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற மிக கடினமான கண்டனமான ரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய நரகம் இருக்கிறது. அந்த நரகத்தை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் என்று கூறி இன்னும் அடுத்த உரையில் நாம் இந்த நரகத்தை குறித்து பார்ப்போம் என்றும் ஒரு முன்னறிப்பாக செய்து உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் அன்பார்ந்த நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் நன்மை எதிர்பார்த்தவர்களாக இந்த இறுதி பத்தில் லைலத்துல் கத்ர் என்கிற ஆகச்சிறந்த நன்மையை கொள்ளடித்து வீடு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்தை ஊண்டுகோல் பிடித்தவர்களாக இங்கே சபை அமைத்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய அன்பும் கருணையும் வற்றா பேறு ஆதலும் நின்று நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையை முன்மொழிந்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய கோபம் என்பதும் இறைவனுடைய தண்டனை என்பதும் ஷதீத், மிக கடுமையானது, அது மிக பயங்கரமானது, மிகுதியானது என்பதையெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியிலேயே இறைவனுடைய வேதனை என்பது மிக கடினமானது,
அது ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். அதன் வெளிப்பாடாக இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற நரகம் அதை நமக்கு உணர்த்துகிறது. இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற நரகம் அதை நமக்கு உணர்த்துகிறது. நமக்கெல்லாம் என்ன ஆசை? எது பெரிய லட்சியமாக இருக்குது? எது குறிக்கோளாக இருக்கிறது? சுவனத்திற்கு போய்விட வேண்டும், சுருகம் சோலையில் எப்படியாவது என் குடும்பத்தோடு குடியமைத்திட வேண்டும், அந்த தாரகையில் தடம் பதிக்க வேண்டும் என்கிற ஆசை, ஆவல் எந்த அளவு இருக்குன்னா அதிகமான ஒரு இலக்காக, அதுதான் முக்கிய ஒரு புள்ளியாக வைத்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்கள். இதுதான் நம்ம ஆசை. ஆனால் இந்த ஒரு ஆசையெல்லாம் தாண்டி நரகத்துடைய வேதனையை நாம் உணர்ந்தோமையானால், நரகத்துடைய மிக கடினமான தண்டனையை நாம் புரிந்து கொண்டோமையானால், சொர்க்கமே அது வேணாம், நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துரும், நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து வந்துரு என்று தான் முதலில் நம்முடைய எண்ணம் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலவ் யஅலமுல் முஃமினுன் பி குல்லி அல்லதி அப்துல்லாஹ் மினல் அதாப். அல்லாஹ்விடத்தில் உள்ள வேதனையின் கடுமையை, வேதனையை யாராவது அறிவாரையானால், ஒரு முஃமின், ஒரு நம்பிக்கை கொண்டவர் அறிவாரையானால், லம் யஅமன் மினன் நார், நரகத்திலிருந்து அவர் பாதுகாப்பு தேடாமல் இருக்க மாட்டார். நரகத்திலிருந்து அவர் பாதுகாப்பு தேடாமல் இருக்க மாட்டார். நரகத்துடைய வேதனையும் கடினத்தையும் அதனுடைய வெப்பத்தையும் உணர்ந்தாரையானால், சிந்தித்தாரையானால், ஆழமாக தன்னுடைய மனதில் பதிய வைத்தாரையானால், இறைவா சொர்க்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த நரகத்திலிருந்து முதல்ல என்னை பாதுகாத்துரு, இந்த நரகத்திலிருந்து என்னை எப்படியாவது நீ மீட்டு எடுத்துரு, இதிலிருந்து என்னை முதல்ல காப்பாற்று என்று முதலில் கேட்போம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களே. இப்போ எந்த அளவிற்கு அந்த நரகத்துடைய படு பயங்கரமான வெப்பமும் உஷ்ணமும் தாக்கமும் இருக்கிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல அதனுடைய ஒரு நிலையாகத்தான் ஏராளமான விஷயங்கள், தண்டனைகள் நரகத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நரகத்திற்கு நம்ம விழுவதற்கான பெரிதும் ஒரு அச்சாணியாக காரணமாக இருப்பது என்ன? ஷைத்தானுடைய ஊசலாட்டம், ஷைத்தானுடைய மனசூழ்ச்சி, மனதில் போடக்கூடிய ஏராளமான தீய எண்ணப்பாடுகள். இதன் மூலியமாக பாவத்தில், கேவலமான செயல்களிலும் இன்ன பிற செயல்களிலும் ஈடுபட்டு விழுந்து விடுகிறோம். நரகத்திற்குரியவர்களாக மாறுகின்ற சூழல் ஷைத்தான் மூலியமாக ஈடுபடுகிறது, ஷைத்தான் மூலியமாக நடைபெறுகிறது. எண்ணற்ற சூழலை போடுகிறான், எண்ணத்தை போடுகிறான். உலகத்தை ஒரு மாய பிம்பத்தை போன்று நமக்கு வர்ணித்து காட்டுகிறான். உலகம்தான் எல்லாம் என்பதை போன்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். பார்க்கின்ற விஷயமெல்லாம் எனக்கு வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணத்தை போடுறான். பைக்கு வச்சிருந்தா பைக்கு வேணாம், கார் வாங்கு, கார் வச்சிருந்தா அதை விட பெரிய கார் வாங்கு, கூரை வீட்டில் இருந்தால் மாடி வீடு, மாடி இருந்தால் மாடிக்கும் வீடு, இப்படி பெரிய பெரிய பங்களாவை கட்டுறது தவறில்லை, வாங்கிறது தவறில்லை. அதுக்காக எந்த வழியில் வேணாலும் நீ ஈடுபடு. வட்டி வாங்குறியா வாங்கு, வியாபாரத்தில் மோசடி சரியா செய்யு, இன்ன பிற தீய காரியத்தில் உன்னுடைய பணத்தை ஈடேற்றம் செய்து அதை நீ சம்பாதித்து இந்த காரியத்தை எல்லாம் செய்துவிடு, இந்த லட்சியத்தை நீ ஆடம்பரத்தை அடைஞ்சிரு என்கிற ஒரு எண்ணத்தை ஷைத்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் போடுகிறான். அந்த ஒரு வலைக்கு இரையானதன் மூலியமாக நாளை மறுமையில் இருக்கிற நரகத்துக்கும் நம்ம இரையாயிர ஒரு சூழல் வந்துடும். சுபஹானல்லாஹ், இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் பேசுகிறான், நிறைய இடங்களில் குறிப்பிட்டு நம்ம பார்த்து சொல்லுகிறான், ஒலா தத்தபஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய சொல்லையும் அவனுடைய அடிச்சவுற்றையும் பின்பற்றாதீங்க, தயவு செஞ்சு அவனை நம்பிடாதீங்க, அவன் பின்னாடி நீங்க போயிடாதீங்க. இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவன் ஒரு எதிரி, பயங்கரமான எதிரியாக உங்களுடைய எனிமையா இருக்கிறான். அவனை நம்பி போயிடாதீங்க, அவனுடைய அடிச்சவுற்றை பின்பற்றி விடாதீர்கள், அவனை நம்பி கண்மூடித்தனமாக இறங்கி விடாதீர்கள், அவனை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்கிற இந்த வாசகத்தையே இறைவன் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறான். குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சவுட்டை பின்பற்றாதீர்கள், அவன் சொல்லக்கூடிய வாசகத்திற்கு வசீகரமாக அடிபடிந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் நிறைய இடங்களிலே இதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். ஷைத்தான் பல ஊசலாட்டத்தை போடுகிறான், பல எண்ணங்களை போடுகிறான், ஆசை வார்த்தைகளை துண்டுகிறான். எனவே தீய காரியத்தில் விழுந்துட்டேன்,
எனவே என்னுடைய வாழ்க்கை துன்யா மோகத்தில் சாய்ந்து விட்டேன், எனவே ஏராளமான தீய காரியத்திற்கும் ஈடுபட்டு விட்டேன், மக்கள் எல்லாம் என்னை பார்க்கவில்லை, ஊரார் கண்ணெல்லாம் என் மீது படவில்லை, தனிமையில் இருக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற இந்த சூழலில் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் மூலியமாக எவ்வளோ தவறு, எவ்வளோ பாவம், எவ்வளோ அழிச்சாட்டியம் இன்னைக்கு ஷைத்தானால தானே அது நடக்குது. அவ்வளோ விஷயத்தையும் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்தி தந்த அந்த ஷைத்தான் நாளை மறுமை நாளில் அப்படியே பெல்ட் அடித்து பேசுவான். நாளைக்கு மறுமை நாளில் ஷைத்தானுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, அப்படியே நமக்கு எதிராக ஷைத்தான் அவனுடைய பேச்சுவாதத்தை வைப்பான். நாளை மறுமை நாளில் ஷைத்தானை திட்டிக்கிட்டு இருப்போம், ஏண்டா ஒன்னால தானடா கெட்டு போனேன், ஒன்னால தானே இந்த வழியில வந்து விழுந்து கிடக்கிறப்ப பாரு நரகத்திற்குரியவனாக ஆகிட்டேனே என்கிற மாதிரி நம்முடைய நிலைமை இருக்கும் பொழுது ஷைத்தான் சொல்லுவான், உமா கானலி அலைக்கும் மின சுல்தான், உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லைப்பா, உன்னிடத்துல எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உன்னை அடிப்பதற்கோ அல்லது உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளத்தில் தூண்டுவதற்கோ மட்டும்தான் எனக்கு அதிகாரம், மற்றபடி கை வைப்பதற்கெல்லாம் அதிகாரம் இல்லை, இப்படி எந்த விதமான அதிகாரமும் எனக்கு உன இடத்துல கிடையாது என்று சொல்லிட்டு, இல்லை அந்தாழ்வத்துக்கும் உன்னை நான் அழைச்சேன், உனக்கு தீய எண்ணத்தை நான் போட்டேன், ஃபஸ்தஜப்தும் நீங்கள் அதுக்கு இணங்க அதை விட்டு சாய்ந்து விட்டீர்கள், ஃபஸ்தஜப்துலி எனக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி கொடுத்துட்ட, நான் தீய எண்ணத்தை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்கிட்ட வந்துட்டேன், ஃபலா தலூமுனி என்னை நீங்கள் திட்டாதீங்க, என்ன திட்டிகிட்டு இருக்காத வேஸ்டா, ஓ லூமு அன்புசக்கும் ஒன்றை நீயே திட்டிக்க, என்ன திட்டாத, நான் கூப்பிட்டேன் நீ வந்துட்ட, உனக்கு நான் எண்ணத்தை போட்டேன் நீ அதுக்கு கட்டுப்பட்டுட்ட, எனவே ஒன்றை நீங்கள் திட்டிக்க என்ன திட்டிக்காத என்று ஷைத்தானுடைய நிலைமை மறுமை நாளில் இருக்கும். அந்த சூழலில் என்ன பண்ணுவோம், அந்த நிலையில் என்ன பண்ணுவோம், ஷைத்தானே சொல்லுவான், இந்த நாள் என்பது உனக்கு நான் உதவி செய்ய முடியாது, எனக்கு நீ உதவி செய்ய முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது என்பதை ஷைத்தானே இந்த இடத்தில் சொல்லுவதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு பேசுகிறான். அப்போ இவ்வளோ கடுமையான ஒரு சூழலாக இந்த மறுமை நாள் இருக்கும். அந்த மறுமை நாளில் நரகத்திற்குரியவர்களாக நாம் ஒருபொழுதும் மாறிவிடக்கூடாது. நரகத்திற்கு செல்வதற்கான ஒரே ஒரு நிலையாக இருக்கிறது ஷைத்தானுடைய ஊசலாட்டம், ஷைத்தானுடைய தூண்டல். இதற்கு இரையாகி விட்டோமையானால் நம்மை யாரும் காப்பாற்ற முடியாத சூழலாகிவிடும். ஷைத்தான் தீண்டி விட்டான், ஷைத்தான் தவறுகளை எனக்கு தூண்டி விட்டுட்டான், எனவே தவறு செஞ்சிட்டேன். யதார்த்தம் மனுஷன் அப்படிதான் இருப்பான். தௌபா செஞ்சியா, அதற்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டியா, கேட்கல, அப்படியே வாழ்க்கை தொடர்ந்து போச்சு, பாவத்திலே போச்சு, ஏராளமான தீய காரியத்திலே வாழ்க்கை போச்சு, மௌத்தா போயிட்டேன், ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ நிலைமை என்ன, நம்முடைய சூழல் என்னவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து விளங்க வேண்டும். ஷைத்தானுடைய ஆசை வார்த்தைக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது என்பது இந்த சபையில் நாம் உணர வேண்டும். இந்த நரகம் இருக்குதே மிக கடினமானதாக இருக்கும், மிக மோசமானதாக அதனுடைய நிலைமை இருக்கும், அதனுடைய பிரம்மாண்டம் மிக பெருசாக இருக்கும். நரகத்துடைய பிரம்மாண்டத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யுத்தாபி ஜஹன்னம யௌமைதீன், அந்நாளில் நரகம் என்பது கொண்டு வரப்படும், லஹா சபஊன அல்ஃப ஜிமாம், அதற்கு கிட்டத்தட்ட 70,000 சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அப்படியே இழுத்து வந்துக்கிட்டு இருக்கும். 70,000 கணக்கு பண்ணிக்கங்க, 70,000 சங்கிலியால் அந்த நரகம் என்பது இழுத்து வரப்பட்டு கொண்டிருக்கும். குல்லி சிமாம், ஒவ்வொரு 70,000 இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு 70,000 சங்கிலியில ஒன்றுலையும் சபஊன அல்ஃப மலக், 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்க. யூ ஜர்ருனஹா, அந்த நரகத்தை அவர்கள் இழுத்து விட்டு வருவாங்க, இழுத்துக்கிட்டே வருவாங்க. நரகம் 70,000 சங்கிலி, அதுவே பிரம்மாண்டத்தை உணர்த்துகிறது. அது போக அந்த சங்கிலியில் 70,000 மலக்குமார்கள் ஒவ்வொன்றிலையும் இருப்பாங்கன்னா கணக்கு பண்ண முடியுதா, வரையறை தெரியுதா? அந்த அளவிற்கு பிரம்மாண்டமானதாக, மிகவும் கடினமானதாக, பயங்கரமானதாக, ரணத்தையும் கனத்தையும் அதிகப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த நரகம் என்பது இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டம், எடுத்துட்டு வர முடியாத அளவுக்கு 70,000னா ஒரு சங்கிலியில் எத்தனை பேர் இருப்பாங்க? மலக்குமாருடைய ஆற்றல் என்ன, எந்த அளவிற்கு பலமிக்கவர்கள் அவர்களே. அத்தகைய நரகத்தை இவ்வளோ குழு கொண்டவர்களாக, நபரானவர்களாக இழுத்துட்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு அதனுடைய பரப்பளவு இருக்கிறது, எந்த அளவிற்கு அதனுடைய வேதனை கடுமையாக இருக்கிறது என்பதையும் நம்ம இங்கே உணர்ந்துக்கணும். நரகத்தை இறைவன் ஏதோ ஒன்றா படைக்கலை, ஒரே ஒரு நரகத்தை படைச்சிட்டு நரகம் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இறைவன் போடலை. சுவனத்தை எப்படி சரிவாரியாக, அதை பிரிவு வாரியாக படைத்திருக்கிறானோ, நரகத்தையும் இறைவன் ஏராளமான முறையில் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறான்.
சொர்க்கத்திற்கு எப்படி நிறைய பெயர்கள் இறைவன் சூட்டியிருக்கிறானோ நரகத்திற்கும் பல பெயர்களை இறைவன் சூட்டியிருக்கிறான். அதில் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஜஹன்னம் என்கிற வாசகத்தை பயன்படுத்துகிறான், ஷஈர் என்கிற வாசகத்தை சொல்லுகிறான், சக்கர் என்கிற நரக நெருப்பை சொல்லுகிறான், ஜஹீம், குதாமா, அதே மாதிரி ஹாவியா, லலா என்கிற இத்தனை நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இவ்வளோ நரக பெயர்களை இறைவன் குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு ரகரகமா வெரைட்டியா இருக்கும். இந்த அளவிற்கு இறைவன் நரகத்தை அதை அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறான். வேதனை கடினமானதாக இருக்கும், மிக மோசமானதாக இருக்கும். இவ்வளோ நரகத்துடைய பேரை பார்த்தோம்ல, இந்த நரகத்து இவ்வளோ மோசமாக இருக்கின்ற ஒவ்வொரு நரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியான தகுதிகள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இவ்வளோ கடினமான ஒரு சூழலாகத்தான் நாளை மறுமை நாளில் நரகவாசிகளுக்கு இருக்கும். அந்த நரகத்துடைய வேதனை மிக கடினமானதாக இருக்கும், அதனுடைய வெப்பம் மிக கடினமானதாக இருக்கும், அதனுடைய ஆழம் மிக மிகுதியானதாக இருக்கும் என்று இப்படி எண்ணற்ற விஷயங்களை நாம் அறிய இருக்கிறோம். இந்த நரகத்தை குறித்து அவ்வளோ மோசமானதாக இருக்கும். சொர்க்கவாசிகள் நரகவாசி இடத்துல வந்து கேட்பார்கள், இந்த நரக நெருப்புல வந்து விழுந்து கிடக்கிறீங்களே, மா செலக்கும் சக்கர், இந்த சக்கர் என்கிற நரகத்தில் வந்து உங்களை கொண்டு வந்து சேர்த்தது என்ன? ஏன் இந்த நெருப்புல வந்து நீங்க கிடக்கிறீங்க? இந்த நரகத்துகளை வந்து சேர்ந்ததற்கான காரணம் என்ன என்று சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கும் பொழுது அதற்கு நரகவாசிகள் முதலில் சொல்லக்கூடிய விஷயமே காலு லம் நகு மினல் முஸல்லின், நாங்கள் தொழுபவர்களாக இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் தொழுகையை நிலைநிறுத்தவில்லை, தொழுகையை நாங்கள் கடைபிடிக்கவில்லை என்பதை முதலாவது கட்டமாக அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். தொழுகை முக்கியம். இந்த தொழுகையை நான் நிறைவேற்றல. ரமலான் மாதம் வந்துச்சு, ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நல்லா தொழுதம்பா, 5 வக்து தொழுகை தொழுதேன், ஃபஜர்லாம் கூட எந்திரிச்சு வந்தேன். ஆனால் ரமலான் மாதம் முடிந்தது, தொழுகை அப்படியே மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டேன். தொழுகைன்னா என்னன்னு தெரியலை, ஃபஜர் தொழுகெல்லாம் ஒன்று இருக்கா என்கிற நிலைமைக்கு ரமலான் மாதத்தில் இருந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச். ரமலான் மாதம் எப்படி இருந்தோமோ அது அப்படியே டோட்டலாக சேஞ்சு. தொழுகைன்னா என்னன்னு தெரியல, பள்ளிவாசலின் பக்கம் தப்பி தவறி கூட கடந்து போக மாட்டார். அந்த மாதிரி நிலைமை அவருக்கு அப்படியே மாறிடுச்சு. இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா? இதுக்கு ரமலானிய மாதம் நமக்கு கடமையாக்கப்பட்டதா? ரமலான் மாதம் எதற்காக கடமையாக்கப்பட்டது? நம்முடைய ஈமான், நம்முடைய உள்ளச்சம், நம்முடைய இறையச்சம் பலவீனம் அடைந்திருக்கிறது, மாசுபடைந்திருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது, சிதறயமடைந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும், இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். ஒரு விஷயம் இப்போ கோளாறாக இருக்குதுன்னா ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்முடைய இறையச்சத்தை, நம்முடைய உள்ளத்தை, மன வலிமையை, மனப்பக்குவத்தை வலிமைப்படுத்தி அதை இறையச்சமாக செதுக்கி அதை செம்மையாக்குவதற்காக இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் ஃபுல் பூஸ்டாக, ஃபுல் சார்ஜாக நம்மளுடைய இறையச்சத்துக்கு நம்ம கொடுத்துட்டு அடுத்த 12 மாதம் நமக்கு பிரதிபலிக்கணும். அடுத்த ரமலான் வரையும் அது பிரதிபலிக்க வேண்டும். எப்படி நான் தொழுதோனோ, எப்படி இறையச்சவாதியாக இருந்தேனோ, நல்லதை பேசினேனோ, நல்ல காரியத்தில் ஈடுபட்டேனோ, நல்ல அணுகுமுறையை வைத்து கொண்டோனோ, இதே மாதிரியே மற்ற மாதங்களிலும் என்னுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதற்காகத்தாங்க இந்த ரமலான் மாதம். என்பதற்கு தான் ரமலான் மாதம். ஒரு மாதம் வந்து தொழுதுட்டு நோன்பு பிடிச்சிக்கிட்டு பள்ளிவாசல் ஜமாத்தோடு கலந்துக்கிட்டு நல்ல சபையில் ஈடுபட்டுக்கிட்டு ஒரு மாதத்திற்கு அல்ல. இந்த இறையச்சம் என்பது இப்போ இருக்கிற ஈது வரைக்கும் அல்ல, இறுதி வரை இருக்கணும். இறையச்சங்கிறது இறுதி வரை நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே தொழுகை என்பது முக்கிய கடமை. இந்த சக்கரை என்கிற நரக நெருப்புல ஏன்பா வந்து உளுந்து கிடக்குறீங்க, நரகத்தில் ஏன் வேதனை அனுபவிக்கிறீங்க என்று கேட்ட பொழுது சொன்ன முதல் வார்த்தை, நாங்கள் தொழுகையே நிலைநிறுத்தவில்லை என்பதற்காக இந்த இடத்திற்கு வந்து விழுந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் நிறைய விஷயத்தை சொல்றாங்க, பின்னாடி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நரகத்துடைய கடினம், அதனுடைய வெப்பம் மிக மோசமானதாக இருக்கும். அதில் நாம் ஒருபொழுதும் விழுந்து விடக்கூடாது என்பதை ஊட்டுவதற்காக, எச்சரிப்பதற்காக இந்த நரகத்தை குறித்து ஒரு தொடராக நாம் பார்க்க இருக்கிறோம். இறைவனுடைய அருளால் அதை பார்த்து அதிலிருந்து நாம் இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடி சுவனவாசிகளாக, சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்பது தான் இந்த தொடருடைய முழு நோக்கமாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்து இன்றைக்கான இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.